அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்குச்சுன்னு பேர், தொடங்கின உடனே அது சரித்திர பிஸ்னஸாக மாறிடுச்சு. என்னங்க இப்போ தான் கம்பெனி தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கடை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க, கடை ஓடுதுயா கண்ணு வைக்காதீங்கயா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனுக்குரிய பெரிய சந்தோஷமே என்னென்னா டெய்லி ரெவென்யூ தான். காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு பிஸியாக இருக்கணும், இவ்வளோ நேரம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் இது தொடர்ந்து பிஸியாக. அதுதான் மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நேரம் இல்லாமல் துவைக்க போகிறாங்க. இது எல்லாத்த விட பிருந்தா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குரு உச்சமடைவதே சந்திரனுடைய வீட்டில், அதாவது கடகத்தில். இதுக்கு பேர் குருச்சந்திர யோகம்னு பேர். இது என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் 4ஆம் இடத்தில் நடக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது திடீர்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கார்லாம் வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அற்புத 5 யோகங்கள் தான். புரட்டாசி மாதத்தில் புத பகவான் உச்சம் பெறுவார். புதன் உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். வருஷம் புரட்டாசியில் புதன் உச்சம் பெறுறது தான், அதுதான் நம்ம கன்னி மாதம்னு இதுன்னு சொல்கிறோம், கன்னியா மாதம். அப்போ தான் நம்ம பெருமாளுக்கான இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா சனி பார்க்கிறார். சனி பார்க்கறதுல என்ன ஸ்பெஷல்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 6 பார்த்தா சனி 6க்கு உடைய தெய்வம்னு சொல்லுவாங்க. பிருந்தா 6க்குடைய தெய்வம்னா என்னென்னா வேலை வாங்கி தர்றது, கடனை ஒழிக்கிறது, இதெல்லாம் சனி பகவானோட ஸ்கோப். அவர் கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் என்னென்ன கடன் பட்டிங்களோ, இந்த சில்லறை கடன் சொல்லுவாங்க. என்றைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டு கடன் சார், இது 3 வருஷம் முன்னாடி வாங்கின தண்டல், இன்னும் நாங்கள் தண்டல் தான் கட்டுறோம், இன்னும் நாங்கள் முழு அசலை கொடுக்கல, வட்டிக்கு வாங்கினோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ். இது எங்கள் கார் புக்கை வச்சு வாங்கின காசு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ண வாங்கின காசு, கோல்டு அடமானம் வச்ச காசு, இதெல்லாம் திரும்பி வரும். சாதாரண விஷயம் இல்லை. சனியே பார்க்கிறார் எனும் பொழுது இது நடக்கும்.